எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்வாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சிமிக்க இந்த பொதுக்கூட்டத்தில் வருகை தந்து இதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் தம்பி செல்வகுமார் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், வன்னிய சங்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள், இமயவர்மன் அவர்கள், பெரியசாமி அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள், மாவட்ட தலைவர் முத்துசாமி அவர்கள், எஸ்பி ராமர் அவர்கள், கந்தசாமி அவர்கள், சி.கே. ரவி அவர்கள், ஹேமா ராஜகோபால் அவர்கள், நகர செயலாளர் சண்முகம் அவர்கள், வை குமாரசாமி அவர்கள், முருகேசன் அவர்கள், சி. செல்வம் அவர்கள், தனபால் அவர்கள், ஐயாசாமி அவர்கள், மாதேஷ் அவர்கள், கார்த்தி அவர்கள், அலமேலு கிருஷ்ணன் அவர்கள், கற்பக நாயகி அவர்கள், பழனியம்மாள் அவர்கள், கணேசன் அவர்கள், பாண்டியன் அவர்கள், புலி நாகராஜ் அவர்கள், ஆர்.சி. ராசேந்திரன் அவர்கள், ஏ.வி.கே. கார்த்தி அவர்கள், ஏழுமலை பெருமாள் அவர்கள், பெருமாள், வேலு கவுண்டர், சங்கர் கணேஷ், வெங்கடாச்சலம், ஐயாதுரை, குட்டி, துரைசாமி, குணசேகரன், கோபிநாத், கோவிந்தன், கண்ணன், மகேந்திரன், கோவிந்தராஜ், அசோக்குமார், சுந்தரம், பழனியப்பன் அவர்கள், கண்ணன், சுப்பிரமணி, மகேந்திரன், ரவிக்குமார், யுவராஜ், ரவி தங்கதுரை, செல்வம், முத்துசாமி, பிரம்மா தனசேகரன், அருண்குமார், வேலுசாமி, நாகராஜன், எஸ்.எஸ்., சதீஷ்குமார், டைசன் ராஜ், ஐயப்பன், ராஜா வைத்தி, தனபால் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இங்கே எழுச்சியோடு, ஆர்வத்தோடு, நம்பிக்கையோடு, பாசத்தோடு என்னை வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு போன்ற ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எழுச்சி மிக்க இந்த பொதுக்கூட்டம், இதில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க பெருமை. சேலம் மாவட்டம் என்றால் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மாவட்டம். என்னுடைய பள்ளி பருவம் காலத்திலே 10 ஆண்டுகள் இந்த மாவட்டத்திலே நான் படித்தேன். அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த மாவட்டத்தில் இன்று காலையிலிருந்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலே பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, இதுக்கு சற்று முன் மேட்டூர் அங்கே சட்டமன்ற தொகுதியிலே மிகப்பெரிய இதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இந்த 100 நாள் நடைபயணம் நிகழ்வு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகின்றேன். 100 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களை நான் சந்தித்து வருகின்றேன். நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது போன்ற கும்மிடி பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை, அந்த பக்கம் நாகை மாவட்டத்திலிருந்து இந்த பக்கம் கோவை மாவட்டம் வரை அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக விவசாய பெருமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களை நேரிலே சந்தித்து அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று சொல்லி அழுத்தம் கொடுத்து அதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தினுடைய முக்கிய நோக்கமே இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கம். உறுதியாக நடக்கும், அது உறுதியாக நடக்கும். இந்த ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி, இந்தியா வரலாற்றிலே மிக மோசமான முதலமைச்சர் யார் என்று அதை சொல்றான் மு.க. ஸ்டாலின் என்றது. விடுதலை அடைந்து நமக்கு 78 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 78 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே மிக மோசமான ஆட்சி, மிக மோசமான முதலமைச்சர் யார் என்று சொன்னால்
அதுதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இது கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி அப்பாற்பட்ட ஒரு உணர்வு. இது அனைவரும் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இந்த கொடுங்கோல் ஆட்சி, இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கம். அதற்காகத்தான் நான் ஊராக நான் சென்று வருகின்றேன். எனக்கு ஒரு ஆசை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதியில் திமுக 10 தொகுதிகளில் தோல்வி அடைந்தது. 11 தொகுதியில 10 தொகுதியில் திமுக தோல்வி அடைந்தது. இந்த தேர்தலில் 11 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். டெபாசிட்டை இழக்க வேண்டும். நடக்குமா? அது நடக்குமா? நிச்சயமா நடக்கும். நிச்சயமா நடக்கும். சேலத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள அத்துணை தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க போகும். அந்த அளவுக்கு மக்கள் கோபமாக இருக்கின்றார்கள், கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். நான் ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் போறப்போ மக்களை நேரடியாக சந்திக்கிற நேரத்தில் அவங்க கேட்கிற கேள்வி, நான் கேட்கிற கேள்வி, திமுக நல்ல ஆட்சி செய்யறாங்களான்னு கேட்டா, ஐயோ இல்லவே இல்லைங்க, அவங்க திமுக போகணும். திமுக மீது மிகுந்த கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கின்ற, அதிக அளவில் இருக்கின்ற யார் தெரியுமா? விவசாய பெருமக்கள். விவசாய பெருமக்கள். அடுத்தபடியாக திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றவர்கள் யாருன்னா பெண்கள், குறிப்பாக பெற்றோர்கள். அவ்வளோ கோபம், அவ்வளோ ஆத்திரமா. இளைஞர்கள்லாம் அவ்வளோ தாங்க முடியல. திமுக மீண்டும் வரக்கூடாது என்று ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றது ஒரே ஒரு காரணம்னு அவங்களால சொல்ல முடியல. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பொதுமக்கள், அனைத்து தரப்பு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டாம், திமுக வேண்டாம். அதாவது சமீபத்தில் இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகையில ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுல இந்தியாவின் 10 சிறந்த முதலமைச்சர்கள் பட்டியல் ஒன்று வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் நம்ம ஆளு பேரு வராது. ஏன்னா இவருக்கு நிர்வாகம் தெரியாது. அதுல 10வது இருக்கிற பட்டியல்ல பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான். அவருக்கு எத்தனை விழுக்காடு ஆதரவுன்னு பார்த்தா 29 விழுக்காடு ஆதரவு. அப்போ பகவந்த் சிங் மானை விட குறைவான ஆதரவு பெற்றவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்று இதற்கு அர்த்தம். ஒரு 28 விழுக்காடு, நான் சொல்றேன் அதுக்கு கம்மியா தான் இருக்கும். 28 விழுக்காடுன்னு பேர் வச்சுக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 72 விழுக்காடு மக்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற மனநிலையில் இருக்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடாதுன்னு எதிர்க்கின்ற மக்கள் 72% தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஸ்டாலின் அவர்களை வரக்கூடாது, வேண்டாம் என்று அங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், முடிவு செய்து விட்டார்கள். இதுதான் உண்மையான நிலவரம். இங்க அண்ணாதுரை அவர்கள் பேசின நேரத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பை பத்தி சொன்னார். உங்ககிட்ட சொன்னார். திமுக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பாக உங்களுக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதுல ஒரு முக்கிய வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தார். உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? இந்த 100 நாள் வேலை வாய்ப்புல மொத்தம் பதிவு செய்தவர்கள் 85 லட்சம் பேர். அதுல வேலை கொடுத்திருக்கிறவங்க 75 லட்சம் பேர். ஆனா இந்த வருஷம் 45 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க. அது எத்தனை நாள் தெரியும் வேலை கொடுத்திருக்கிறாங்க? வெறும் 10 நாள் தான். வெறும் 10 நாள் தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க சராசரியா. ஆனா ஸ்டாலின் சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாளை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று. எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். எத்தனையோ பொய்யை சொல்லியிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள், வாய் கூசாம பொய் சொல்கின்ற ஸ்டாலின் அவர்கள். இந்த சம்பந்தமா ஒரு புத்தகம் நான் போட்டிருக்கிறேன், விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். போன மாசம் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டேன். இது ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தில் திமுக உங்களுக்கு, பொதுமக்களுக்கு, தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 505 வாக்குறுதி. அதில் முழுமையாக நிறைவேற்றி இருப்பது வெறும் 66 வாக்குறுதிகள் தான். வெறும் 66 தான் தமிழக மக்களுக்கு நிறைவேற்றிருக்கின்றார்கள். திமுக கொடுத்தது 505. 66னா 13 விழுக்காடு. வெறும் 13% தான் திமுக வாக்குறுதி நிறைவேற்றிருக்கின்றார்கள்.
ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது, ஒரு நாளைக்கு சொல்றாரு நாங்க 99% முடிச்சிட்டோம். அடுத்த நாள் சொல்றாரு இல்ல 97% நாங்க முடிச்சிட்டோம். எதை முடிச்சோம்னு சொல்லல. இந்த வாக்குறுதிகள் கிடையாது. இந்த புத்தகம் நான் வெளியிட்ட பிறகு நிதி அமைச்சர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, இல்ல நாங்க 70% முடிச்சிருக்கிறோம். இப்ப யார் உண்மை சொல்றா? இதுல இந்த புத்தகத்துல நான் அத்துணை வாக்குறுதியிலும் நான் வரிசைப்படுத்தி இருக்கின்றேன். 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக. 66னா எத்தனை விழுக்காடுனா 13 விழுக்காடு. இப்போ ஒரு எக்ஸாம்ல பாஸ் மார்க் எவ்வளவு? 35னா ஜஸ்ட் பாஸ். ஆனா திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? எத்தனை மார்க்குமா? வெறும் 13 மார்க். 13 மார்க்னா அப்ப என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வரலாமா? வரக்கூடாது. அவர்களுக்கு தகுதி கிடையாது, திறமை கிடையாது. ஆள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள். நிச்சயமாக மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. இது சம்பந்தமா நேத்து நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டம் போயிருந்தேன் நான் 3 நாளா. அங்க நான் இதைதான் பேசினேன். உடனடியாக நம்முடைய சாராயத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள், சாராய அமைச்சர், அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அண்ணா திமுக தான் இருந்தாரு, இப்ப திமுக போயிட்டார். அதே பகுதியில் அந்த பகுதியில் இன்னொருத்தர் பொறுப்பு அமைச்சர் ஒருத்தர் கொங்கு பகுதிக்கு. அவர் பெரிய தியாகி, நம்ம சுதந்திர போராட்ட தியாகி இல்ல. 471 நாள் சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனவர். யாரு? தியாகி செந்தில் பாலாஜி. அவரை தியாகின்னு யார் சொல்றா தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். செந்தில் பாலாஜி தியாகியா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாராம். ஜெயிலுக்கு போய் இவங்களை பத்தி வெளியில சொல்லல. அதனால்தான் அது தியாகப்பட்டம் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அவர்கள். இப்படி முத்துசாமி அவர்கள் சொல்றாரு, அன்புமணி கூட நான் விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன். அதுதான் நான் காத்துட்டு இருக்கிறேன். இதுக்குதான் நான் காத்துட்டு இருக்கிறேன். முத்துசாமி அவர்களை நீங்க எங்க வேணா மேடைய போடுங்க, நான் தனியா வரேன், ஒத்தையா வரேன், நான் தனியா வரேன், விவாதம் பண்ணலாம், நான் தயாரா இருக்கேன். மேடைய போடுங்க, தேதியை கொடுப்பீங்க, நேரத்தை கொடுப்பீங்க, நான் வந்துடுறேன். நம்ம விவாதம் பண்ணி பார்த்துடலாம். யார் உண்மையை சொல்றா, யாரு பொய் சொல்றா? என்கிட்ட புள்ளி விவரம் இருக்கு. புள்ளி விவரத்தை வச்சுதான் நான் பேசுவேன். நான் சும்மாலாம் நான் பேச மாட்டேன். மற்றவங்களை பத்தி நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். நான் அது இன்னொரு பொய் ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 11,32,000 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை முதலமைச்சர் அவர்களும், தொழில்துறை அமைச்சரும், நிதி அமைச்சரும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன், சரி அது நீங்க சொல்றீங்களே, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, எவ்வளவு முதலீடு நடந்தது. அதோட இன்னொரு பொய் என்னன்னா, 11,32,000 கோடி முதலீடு நடந்திருக்கிறது, அதுல 34 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது, கிடைச்சிருக்கு ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் இது போன்ற ஒரு புத்தகத்தை நான் போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துல நான் வெளியிட போறேன் அந்த புத்தகத்தை. அதுல கிழின்னு கிழிச்சிருக்கிறேன். இவங்க பொய்யெல்லாம் கிழின்னு கிழிச்சிருக்கிறேன். 11,32,000 கோடிக்கு முதலீடுன்னு சொன்ன திமுக கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல எங்கேயும் முதலீடு நடக்கல. 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு இல்ல. ஆனா அவங்க சொல்றது 11 லட்சம் கோடிக்கு முதலீடு நடந்துச்சா, 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சா. படுபாவீங்களா, உங்களா நாக்கெல்லாம் கூசாதே உங்களுக்கு பொய் சொல்றதுல. இப்படியா பொய்ய சொல்லுவீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்து, நாங்க ஆட்சிக்கு வந்தால் தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பொய் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, சட்டம் கொண்டு வந்தீங்களா? எதுவுமே இல்லை. எத்தனை பொய்ய சொல்றீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னீங்க. ஆனா மின்சார கட்டணத்தை 4 முறை ஏற்றிருக்கின்றார்கள். எவ்வளவு ஏற்றிருக்கிறாங்க தெரியுமா? சராசரியா 42% இந்த 4 ஆண்டுகளை ஏற்றிருக்கிறாங்க. 42%. எவ்வளவு மோசம் அது, எவ்வளவு மோசம். 3 ஆண்டு காலத்தில் 4 முறை ஏற்றிருக்கின்றார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ஒழிப்போம். ஒழிச்ச
அதுக்கு எதுக்கையா பொய்ய சொன்ன? யாரையா ஏமாத்துற? கேட்டா நாங்க நீட்டு தேர்வு ஒழிப்போம், நாங்க முயற்சி செய்வோம். அத சொல்ல வேண்டியதானே? அப்பா பிள்ளைய 2 பேரும் சேர்ந்து தெருத்துறா ஒரே வாரத்துல நீட்டு, ஒரே வாரத்துல நீட்டு. உங்களுக்கு கை நீட்ட தான் தெரியும் தவிர நீட்டு ஒழிக்க தெரியாது. உங்களுக்கு காசுக்கு என்ன வேணா பண்ணுவீங்க. நீ மலை முழுங்கிகள் திமுக மலைய இவ்வளோ மலைய முழுங்கி இருக்கிறார். இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை, 30 மணல் குவாரிகள் நாங்க புதுசா திறப்போம். ஒரு குவாரி திறந்து பாருங்க, இந்த அன்புமணி நேரா வந்து அத போராட்டம் செஞ்சு நிறுத்துவான். போதுங்க, நீங்களா அழிச்சது போதுங்க, தமிழ்நாட்டை நாசப்படுத்துறது போதும் போங்க. விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். ஆனால் இன்று விவசாயிகள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள், அழுது கொண்டிருக்கின்றார்கள், கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். டெல்டா விவசாயிகள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளும் அந்த நிலையில் தான் இருக்கின்றார்கள். விவசாயனா என்னன்னு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது, துணை முதலமைச்சர் தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது, அவர் சுத்தி இருக்கிற அமைச்சர்களுக்கும் எதுவும் தெரியாது. ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருப்பது 4 வியாபாரிகள், அமைச்சர்கள் என்ற போர்வையில ஒரு 4 வியாபாரிகள் சுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தருக்கிறார், எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. இவர் பேரு எத்திராஜுலு வஜ்ரவேலு, ஏவாவேலுன்னு மாத்திக்கிட்டார். இவர் தான் பெரிய வியாபாரி. இப்படி வியாபாரிகள் வைத்திருக்கின்ற முதலமைச்சருக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கேட்டா நான் தந்தை பெரியாருடைய வாரிசு, கொஞ்சம் தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசுன்னு சொல்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு இந்த பேர் தலைவர்கள் பேரு சொல்லுவது கூட அருகதை கிடையாதுயா. உங்களுக்கு சமூக நீதினா என்னன்னு கூட தெரியாது. கிலோ எவ்வளோன்னு கேட்பீங்க போல இருக்கு. சமூக நீதியை பத்தி தயவு செய்து பேசாதீங்க. சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாக வேண்டும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, உங்களுக்கு சாதி பேர் தான் பிடிக்கலையா, அந்த பேரை மாத்திக்கங்க, சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திக்கங்க. இல்ல அதுவும் பிடிக்கலன்னா உங்க அப்பா பேர் விட வச்சுட்டு போங்க, கலைஞர் கணக்கெடுப்புன்னு வச்சுட்டு போங்க, அண்ணா கணக்கெடுப்பு, பெரியார் கணக்கு, ஏதாவது பேர் வச்சுட்டு போங்க. எங்களுக்கு வேண்டியது கணக்கு. ஏன் கணக்கு வேணும்? நான் முதலமைச்சரா இருந்தேன்னா என் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று முதலில் நான் தெரிந்து கொள்வேன். அதான் ஒரு முதலமைச்சருக்கு அழகு. தன் மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன திட்டங்கள் வகுக்க வேண்டும், அதன் புள்ளி விவரங்கள் சேகரிக்க வேண்டும். மக்கள் எப்படி இருக்காங்க தெரிஞ்சாதானே நீ திட்டம் கொண்டு வர முடியும். அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்தினதாயா என்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அதாவது கணக்கெடுப்பு, நான் முதலமைச்சரா இருந்தேன்னா நான் முதல் 2 மாசத்துல நான் தமிழ்நாடு உள்ள 8 கோடி மக்களுடைய நிலையை நான் தெரிந்து கொள்வேன். 8 கோடி மக்கள்னா கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பம். 2 கோடி குடும்பமும் ஒவ்வொரு வீடா போயிட்டு 3 லட்சம் அரசு ஊழியர்களை அவங்கள வச்சு 500 கோடி ரூபாய் செலவாகும். அரசு செலவு பண்ணி 2 மாசத்துல 3 லட்சம் அரசு ஊழியர்களை வீடு வீடாக அனுப்பி ஒரு டேட்டா நான் எழுப்பினேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் போயிட்டு அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியில உட்பிரிவை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டுல. அந்த வீடு இவங்களுக்கு சொந்த வீடா, வாடகை வீடா, அது குடிசை வீடா, கல்லு வீடா, இல்லாட்டி ஓட்டு வீடா, அந்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, அந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் மேற்படிப்பு படிச்சிருக்கிறாங்க, பட்ட படிப்பு, அது எத்தனை பேர் அரசு வேலையில இருக்காங்க, எத்தனை பேர் தனியார் வேலையில இருக்கிறாங்க. அந்த வீட்டுல பாத்ரூம் இருக்கா, எத்தனை பாத்ரூம், அந்த பாத்ரூம்ல தண்ணி வருதா, இல்ல குடிக்கிறது தண்ணி வருதா, இல்ல கரண்ட் இருக்குதா, இல்ல சோலார் வச்சிருக்காங்களா, இல்ல பைக் வச்சிருக்காங்களா, சைக்கிள் இருக்குதா, கார் இருக்குதா, டிராக்டர் இருக்குதா, அவங்க கூலி வேலை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல நிலம் வச்சிருக்காங்களா, எவ்வளவு எத்தனை, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி 2 கோடி குடும்பத்தையும் கணக்கெடுப்பு நடத்தி கம்ப்யூட்டர்ல நான் ஏத்திடுவேன். நான் கம்ப்யூட்டர்ல ஏத்தினா ஒரு பட்டன் தட்டினா தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் இருக்கின்றார்கள் என்று பட்டன் தட்டினா அந்த டேட்டா அப்படியே வரும். சரி, மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்கள், கடலோரத்தில் இருக்க மீனவர்கள் இத்தனை பேர்னா டேட்டா. அந்த மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், அந்த மீனவர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, பட்டன் தட்டினா வந்துடும். அதுல பெண்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் கடல்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க,
அது மீனவர்களா இருந்தாலும் சரி, மலைக்கோரவர்களா இருந்தாலும் சரி, சலவை தொழிலாளர் இருந்தாலும் சரி, முடித்திருத்துகின்ற சமுதாயம் இருந்தாலும் சரி, வன்னியர்கள் இருந்தாலும் சரி, பட்டியலின மக்கள் இருந்தாலும் சரி, கவுண்டர் சமுதாயம் இருந்தாலும் சரி, செட்டியார் சமுதாயம், முதலியார் சமுதாயம், எந்த சமுதாயம் இருந்தாலும் பட்டன் தட்டினா அப்படி டேட்டா வெளியில வரும். அந்த டேட்டா வந்ததுன்னா மைக்ரோ லெவல்ல அவங்களுக்கு நம்ம திட்டம் கொண்டு வரலாம். இதுதான் உண்மையான சமூக நீதி. இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. இது நான் கணக்கே எடுக்க மாட்டேன். அதிகாரம் வச்சிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வேணுமே நான் கணக்கெடுக்க மாட்டேன் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார் 2 ஆண்டு காலமாக. என்ன பிடிவாதம் இதுல? இந்தியாவில் 7 மாநிலங்கள கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. நடத்தி முடிச்சுட்டு இடஒதுக்கீடை உயர்த்திருக்கின்றார்கள். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். குடிசை வீடை மாத்தி கல்லு வீடா மாத்தி கொடுத்திருக்கிறாங்க. கடன் கொடுத்திருக்காங்க, படிக்கிறதுக்கு வேலைக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல முன்னேற்றம் நடந்திருக்கு கணக்கெடுப்பு நடத்தி. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். கணக்கு இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது நான் சொல்றேன், இப்ப தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக, அதாவது முன்னேறிய என்ன பொறுத்த வரைக்கும் முன்னேறிய மாநிலம் எப்படின்னா, தமிழ்நாட்டை வந்து சிங்கப்பூருக்கு நிகராக போட்டி போட்டோம். சிங்கப்பூரும் தமிழ்நாடும் போட்டி போடணும். நீ தமிழ்நாடும் சத்தீஸ்கரும் தமிழ்நாடு ஜார்க்கண்ட் போட்டி போட்டா அது போட்டியே கிடையாது. அப்படி முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறணும்னா கணக்கெடுப்பு இல்லைன்னா 50 ஆண்டுகள் ஆகும். கணக்கெடுப்பு வைத்தீங்கன்னா 20 ஆண்டுகள்ல தமிழ்நாடு முன்னேறும். 20 ஆண்டுகள்ல வந்து, ஏன்னா மைக்ரோ லெவல்ல எந்த ஊர்ல, எந்த தெருவுல, எந்த சமுதாயத்துல, எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க கணக்கு வந்துடும். அந்த கணக்கை வைத்துதான் திட்டங்களை வகுக்கலாம், நல திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம். இதுல யார் அதிகமா பயன்பெறுவார்கள்? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். ஏன்னா அதுல மைக்ரோ லெவல் டேட்டா வரும். இப்ப எம்பிசில 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயம் எந்த நிலையில இருக்குன்னு தெரியுதுன்னா கணக்கெடுப்பு நடத்தணும். பிசில 140 சமுதாயம் இருக்கிறது. அந்த 140 சமுதாயம் எந்த நிலையில இருக்கு, எத்தனை பேருக்கு வேலை, எத்தனை பேருக்கு படிப்பு கிடைக்கல அப்படின்னு தெரியறதுக்கு எப்படி பண்ணுவீங்க? இப்போ பிசியில் 140 சமுதாயத்துல எல்லா சமுதாயம் முன்னேறி இருக்க மாட்டாங்க. அதுல பிசியிலே நிறைய சமுதாயம் முன்னேற முடியாது. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். டவுன்ல படிக்கிற பணக்கார பிள்ளைங்க, அவங்க அப்பா பணக்காரர், அவங்க பிள்ளைங்க டவுன்ல கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு நீட் கோச்சிங் சென்டர்ல 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்து நீட் கோச்சிங் கொடுக்கறாங்க. வேலை வாய்ப்புக்காக யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீஸ், அதுக்கு ராஜஸ்தான், கோட்டா, டெல்லி, சென்னையில போய் அங்க 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து பயிற்சி கொடுக்கறாங்க வேலைக்கு. இவங்க கூட கிராமத்தில் இருக்கின்ற குப்புசாமி, முனியம்மா, இவங்க பிள்ளைங்க போட்டி போட முடியுமா? கிராமத்தில் இருக்கிற விவசாய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கோச்சிங் சென்டருக்கு போறது பணம் கிடையாது. ஆனா அந்த பிள்ளைங்க டவுன்ல படிக்கிற பணக்கார பிள்ளைங்களோட போட்டி போட முடியுமா? ரெண்டுமே ஒரே பிசில தான் இருக்கிறாங்க. அப்போ நீ எப்படி நீ தெரிஞ்சுப்ப? நீ கணக்கெடுப்பு நடத்தினா கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அங்க இல்ல, கிடைக்கல, படிப்பு இல்லைன்னா அவங்களுக்கு நீங்க திட்டம் கொண்டு வரலாம். இதுதான் சமூக நீதி. ஆனா நான் கணக்கே எடுக்க மாட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் எப்படி சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக மக்கள் உங்களை புறக்கணிப்பதெல்லாம் சாதாரண வார்த்தை. அடிச்சு எல்லாரும் விரட்டு போறாங்க, திமுக விரட்டி அடிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மனநிலை வந்துருச்சு தமிழ்நாடு முழுவதும். அரசியல் ரீதியில மட்டும் கிடையாது, இன்னைக்கு அதிகாரிகள் மத்தியிலே ஒரு தெளிவு வந்துடுச்சு. ஐயோ இவங்க வரமாட்டாங்கப்பா, மறுபடியும் வரமாட்டாங்கப்பா. எல்லா அதிகாரிகளும் இன்னைக்கு ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க, இவங்க வர போறது இல்ல, மறுபடியும் வரப்போறது கிடையாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப அதிகாரிகள் வந்து திமுக அரசை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அதிகாரிகளுக்கு இவங்க செஞ்ச பெரிய துரோகம் இருக்கு. அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் எவ்வளவு பெரிய துரோகம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று எவ்வளவு பெரிய பொய்யை சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய பொய் அது. இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாத இந்த ஸ்டாலின் அவர்களை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களும், போக்குவரத்து தொழிலாளர்களும் நிச்சயமாக கடுமையாக எதிர்ப்பார்கள். வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றேன். என்ன போராட்டம் தெரியலடா? சிறை நிரப்பும் போராட்டம். சிறை நிரப்பும் போராட்டம் எதுக்கு நான் அறிவிச்சிருக்கிறேன்?
எதுக்கு நான் அறிவிச்சிருக்கிறேன்? வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் குறைந்தது 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். இதுல கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி இறுதியில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுத்தார். அது கொடுத்த பிறகு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வந்தது. வந்தவுடன் திமுக ஆட்சி வந்தது. திமுக ஆட்சி காலத்தில் இந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. அப்பொழுது திமுக ஆட்சியில வேண்டுமென்றே சரியான முறையிலே நீதிமன்றத்திலே வாதாட இல்லாத காரணத்தால் நீதிமன்றத்தில் அதை தடை செய்து விட்டார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில். பிறகு நாங்கள் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு போகின்றோம். அங்கே உச்சநீதிமன்றத்திலையும் சரியான முறையிலே திமுக வாதம் செய்யாத காரணத்தால் அங்கே சரியான தீர்ப்பு வந்தது. ஆனால் முழுமையான தீர்ப்பு வரவில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் நாங்க அட்வொகேட்ல நாங்க வச்சோம். ஆனால் தான் அங்கே உச்சநீதிமன்றம் அங்கே நீதிபதிகள் ஒரு வார்த்தையை தெளிவாக சொன்னார்கள், ஒரு தீர்ப்பை தெளிவாக சொன்னார்கள். என்னன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா நீங்க கொடுத்துட்டு போலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1310 நாட்கள் ஆகிறது. 1310 நாட்கள் ஆகியும் இந்த ஸ்டாலின் ஆட்சி வன்னியர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கல, வேண்டுமென்றே கொடுக்கல. இவர் நல்ல முதலமைச்சரா இருந்திருந்தார்னா, நியாயமான முதலமைச்சரா இருந்திருந்தார்னா, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து 30 நாட்களில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடோ தனி ஒதுக்கீடோ கொடுத்திருக்கலாம், கொடுத்து ஆக வேண்டும். ஆனால் 1310 நாட்கள் ஆகியும் வேண்டுமென்றே இந்த சமுதாயத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடோ உள்ஒதுக்கீடோ கொடுக்கவில்லை. அதிகாரம் இருந்தும், தீர்ப்பு இருந்தும், சட்டம் இருந்தும், தரவுகள் இருந்தும், டேட்டா இருந்தும், எல்லாம் பிசி கமிஷன் எல்லாம் இருந்தோ வேண்டுமென்றே இவ்வளோ கால தாமதம், ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. இதனால 3 ஆண்டு காலம் வன்னியர்களுக்கு படிப்பும் கிடைக்கல, வேலையும் கிடைக்கல. எவ்வளவு லட்சக்கணக்கான வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அநீதி நடந்திருக்கிறது. காரணம் யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்களால். அதெல்லாம் மறக்க கூடாது, நீங்களா மறக்க கூடாது. வன்னியர்களுக்கு எதிரி யாரு? ஸ்டாலின், திமுக. தமிழ்நாட்டில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வர தேர்தலில் வாக்களிக்க கூடாது. வன்னியர்களுக்கு எதிரானது திமுக, வன்னியருடைய விரோதி, எதிரி. நீங்கள் மறக்க கூடாது. நம்ம என்ன கேட்டோம்? படிப்பு கூடியா, வேலையை கூடியா, சமுதாயம் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று. தப்பா? தமிழ்நாட்டில் வன்னியர்கள் 18 விழுக்காடு இருக்கின்றார்கள். 18 விழுக்காடு மக்கள் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். எங்களுக்கு மட்டும் வேண்டாம், எல்லாத்துக்கும் கொடு. அதுக்கு கணக்கு எடுப்பு நடத்து. அது வேற பிரச்சனை, கணக்கெடுப்பு நடத்துவது. இது வேற. இது கணக்கெடுப்பு கூட தேவையில்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இருக்கிறது. தீர்ப்பு கொடுத்தா போதும், தீர்ப்பு இல்ல நீ நிறைவேற்றினா போதும். இப்படி ஒரு சமூக விரோதி, சமூக நீதியின் துரோகி, சமூக நீதியின் விரோதி ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள், வீட்டுக்கு அனுப்புங்கள். இது அவசியமானது, அவசியமானது. இன்னைக்கு இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில, திமுக ஆட்சியில ஒரு புதிய நீர் மேலாண்மை திட்டத்தை கூட தொடங்கல, அறிவிக்கல. ஒரு புதிய திட்டம் கூட. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அவருக்கு நீர் மேலாண்மைனா என்ன, விவசாயனா என்ன, கல்வினா என்ன, எதுவும் தெரியாது. ஆனா கேட்டா தமிழ்நாடு கல்வியிலே சிறந்தது தமிழ்நாடு. இப்படி ஒரு ஏமாத்துவர். கல்வியிலே சிறந்தது தமிழ்நாடு. என்னையா சிறந்தது? கல்வியில என்ன சிறந்தது? 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்துல 75 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. அப்போ தனியார் பள்ளிக்கூடத்துல 35 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பள்ளிக்கூடத்துல 52 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க.
75 லட்சத்துல இருந்து 52 லட்சம் அரசு பள்ளிக்கூடத்துல. தனியார் பள்ளிக்கூடத்துல 35 லட்சத்துல இருந்து 65 லட்சம். என்ன வேடிக்கைன்னா தனியார் பள்ளிக்கூடங்க வெறும் 12,500 தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கு. அரசு பள்ளிக்கூடங்க 37,500 அரசு பள்ளிக்கூடங்க. 12,500 தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. 37,500 அரசு பள்ளிக்கூடத்துல 52 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்ப இதுல கல்வியில சிறந்தது தமிழ்நாடுன்னா வெக்கக்கேடி அவங்களுக்கு. என்னையா சிறந்தது? யாரும் அரசு பள்ளிக்கூடத்துல போறது இல்லை. பள்ளிக்கூடத்து மட்டும் இல்ல, கல்லூரிக்கே போறது இல்லை. 180 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டில். அதுல 100 கல்லூரியில முதல்வர்கள் இல்லை. 22 பல்கலைக்கழகம் இருக்கு தமிழ்நாட்டில், அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள். அதுல 10 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே கிடையாது. மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் இன்னும் கொஞ்ச நாள்ல மூடிடுவாங்க. அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கல, நிர்வாகம் இல்ல. அங்க துணைவேந்தர் இருந்தா தானே அங்க சம்பளம் கொடுப்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு ஆராய்ச்சிகள்லாம் அங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதுவுமே இல்ல அங்க. இந்த நிலையில தான் இப்படி நீங்க ஆட்சி நடத்துறீங்க. கேட்டா கல்வியில சிறந்தது தமிழ்நாடு. தொடக்க கல்வி இருக்கு தமிழ்நாட்டுல. அரசு தொடக்க கல்வியில 4000 பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு ஆசிரியர் தான் பணியாற்றுறார். 4000 பள்ளிக்கூடம், தொடக்க பள்ளிக்கூடம். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஆசிரியர். பிள்ளைங்களுக்கு எப்படி கத்துக் கொடுப்ப? கலை அறிவியல் கல்லூரியில கிட்டத்தட்ட 10,500 இணை பேராசிரியர்கள்ல 9,000 இடங்கள் காலியா இருக்கு. இப்ப யாரு கத்துக் கொடுப்பா? எப்படியா நீ சொல்ற? நீ கல்வியில சிறந்தது தமிழ்நாடு, படுமோசமா இருக்கு தமிழ்நாடு. சுகாதாரம் அதை பத்தி சொல்ல கூட வேண்டாம். கிட்னி எங்க பார்த்தாலும் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இந்த ஏரியாவில் கிட்னி திருடுறாங்க அதிகம். சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில் யார் திருடுனா? திமுக. அதுவும் மலையை திருடுனா, மண்ணை திருடுனா, கடல் மண்ணை திருடுனா, ஆட்டு மண்ணை திருடுனா, இப்ப கிட்னியும் திருடிட்டு போயிட்டு இருக்கான். ஜாகிரதையா இருங்க. இன்னொரு 4 மாசம் ஜாகிரதையா இருங்க. அப்புறம் நம்ம ஆட்சி தான். ஏன்னா எல்லாம் உள்ள போறானுங்க. 4 மாசத்துக்கு பிறகு எல்லாம் உள்ள போறாங்க. அதுல ஒருத்தர் இருக்க, தென் மாவட்டத்தினுடைய காட்ஃபாதர், உள்ள போறாரு எல்லாம். இப்ப சமீபத்தில் போயிட்டு வந்தேன் கன்னியாகுமரி. அங்க நாகர்கோயில்ல ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. திருநெல்வேலி போனேன், மதுரை போயிட்டு அங்கெல்லாம் அந்த பகுதியில் மக்கள் எல்லாம் பார்த்தேன், சந்திச்சேன், எல்லாம் பார்த்தேன். நாகர்கோயில்ல இருந்து நான் திருவனந்தபுரம் அங்க விமான நிலையத்துக்கு நான் போயிட்டு, சென்னைக்கு நான் விமான நிலையத்தை எடுத்து போயிட்டு ராத்திரியில் பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு நான் போறேன். என்னுடைய பயண காலம் 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்துல 800 டிப்பர் லாரிங்க எதிர்க்க வருது. கேரளாவில் சரக்கு கொட்டிட்டு அந்த கல்லு சக்கை எல்லாத்தையும் கொட்டிட்டு 800. அதுவும் பார்த்தா புதுசா இருக்கு. ஒவ்வொரு டிப்பர் லாரியும் 5 யூனிட்டோ 8 யூனிட்டோ, எவ்வளவு பெருசுன்னு தெரியல, பெருசு பெருசா இருக்கு. டாரஸ்னா அது பெருசு, புதுசா இருக்குது. எல்லாம் 9 யூனிட்டா? 9 யூனிட். நம்ம ஊர்ல தான் சப்பையா இருக்கும், அடிச்சு நொறுக்கி கிரி. அங்கெல்லாம் புதுசா வச்சிருக்க. என்னடா அது எங்கடா போகுதுன்னா கேரளாவில இருந்து வருதான், கொட்டிட்டு இங்கிருந்து திருட்டுத்தனமா அங்க எடுத்துட்டு போய் கொட்டிட்டு திரும்பி வருது. அந்த 1.5 மணி நேரத்துல 800 வருதுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை 1000 லாரிகள் அங்க இருந்து போய் கொட்டிட்டு வருது. இதுக்கு எங்க இருந்து வருதுன்னா இது யாரு காரணம்னா அங்க ஒரு காட்ஃபாதர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் திமுக பெரும்புள்ளி, பெரிய பதவியில் இருக்கிறார். அவரும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அங்க இருக்கின்ற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அங்க மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ், பெரிய பெரிய மலை, அதெல்லாம் பார்த்தா காணும். இந்த வடிவேல் கிணத்தை காணும்னு சொல்லுவான் பாரு, அது மாதிரிதான் மலையை காணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு 4 மாசம் சிபிஐ என்கொயரி உறுதியா நடக்கும். சிபிஐ என்கொயரி உறுதியா நடக்கும். என்னானாலும் நான் பார்த்துக்க போறேன். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய இயற்கை வளங்கள், இயற்கை கொடுத்த நம்முடைய வரம். அது இதை நம்ம காப்பாற்றணும். இதை நம்ம பாதுகாக்கணும். சின்ன பின்னம் ஆக்கிட்டாங்க. அங்க மட்டும் இல்லை, இங்க கோயம்புத்தூர் பகுதியில், அங்க திருப்பூர் பகுதியில், எங்க பார்த்தாலும் லாரி லாரியா போயிட்டு. கேரளாக்காரன் புத்திசாலி, அவங்க சட்டம் வச்சிருக்கிறான். என்ன சட்டம் வச்சிருக்கிறான் கேரளாவில்? மலையை உடைக்க கூடாது, ஆத்து மண்ணை எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குது. கிராவல் எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அசிங்கப்படுத்தக்கூடாது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும்னு சட்டம் வச்சிருக்கிறான்.
அங்க பார்த்தோன்னா தூய்மையா இருக்கும். ஆறுகள்ல ஒரு லாரியா பார்க்க முடியுமா? அங்க ஒரு மலை, ஒரு கிரஷர், ஒரு குவாரி எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? அங்க எங்கேயாவது குப்பையை கொட்டுவாங்களா? எல்லாமே பொக்கிஷமா பாதுகாக்கிறாங்க கேரளாவில். நம்ம தான் இழிச்ச வேணும். மண்ணையும் கடத்திட்டு போலாம், கேரளாவுக்கு மலையை கடத்திட்டு போலாம், ஆத்து மணல், கடல் மணல் எல்லாத்தையும் இங்க இருக்கிற இயற்கை வளத்துல செம்மண்ல இருந்து எல்லாமே கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு, அந்த ஊர்ல எல்லாம் அவன் எல்லாமே கிளீனா வச்சிருக்கிறான், சட்டம் வச்சிருக்கிறான். எவ்வளோ அநியாயம் இல்லது, எவ்வளோ அநியாயம், வயிறுலாம் எரியுதியா எனக்குலாம். நம்முடைய கடமை என்ன? என்னுடைய கடமை என்ன? எதுக்கு நான் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற காலத்தில் நம்முடைய இயற்கை வளங்களை நாம் பாதுகாத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு நான் விட்டு செல்ல வேண்டும். தான் நம்முடைய நோக்கம், என்னுடைய நோக்கம். வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும். அது மண்ணா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, விவசாய நிலமா இருந்தாலும் சரி. நிச்சயமாக இதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள். ஒரு மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும். இந்த தஞ்சாவூர்ல பாவமா இருக்குது விவசாயிகள் எல்லாம். தஞ்சாவூர்ல அங்க இருக்கின்ற மண் சாதாரண மண் கிடையாது, காவிரி டெல்டா மண். இந்த பகுதி தான் காவிரி போயிட்டு இருக்கு. காவிரி போய் டெல்டா போய் தஞ்சாவூருக்கு தான் போகுது. அங்க தஞ்சாவூர்ல அந்த காவிரியில இப்ப நான் சமீபத்துல போயிட்டு வந்தாங்க. விவசாயிகள் பாவப்பட்ட மக்களா இருக்கிறார். இப்ப சமீபத்துல பெய்த மழையில நெல்லு மூட்டெல்லாம் அப்படியே நனைஞ்சி அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சோறு சாப்பிட்றப்போ தட்டுல சோறு வைக்கிறப்போ ஒரு 2 சோறு வெளியில தட்டுக்கு வெளியில சிந்திடுச்சுன்னா, ஐயோ சோறு சிந்திடுச்சு, அதை 2 சோறு எடுத்துட்டு தட்டுல போட்டு நம்ம சாப்பிடுவோம். நான் அதெல்லாம் பண்ணுவேன். நான் அப்படி 2-3 சோறு நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனா தஞ்சாவூர்ல இன்னைக்கு லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் அப்படியே நனைந்து முளைத்து அழுகி போய் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள். விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெல்லை பயிரிட்டு அதை அறுவடை செய்து அதை அங்கே கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் துப்பு கெட்ட ஆட்சி திமுக ஆட்சி. விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நம்முடைய சோறு, அந்த நெல்லை கூட பாதுகாப்பதற்கு துப்பு கிடையாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள். ஆனா கேட்டா ஸ்டாலின் சொல்றது, நானும் டெல்டாக்காரன், இருந்துட்டு போ. டெல்டால நமக்கு 1000 ஆண்டுகள் சோறு போடுது டெல்டா. என்னுடைய நோக்கம் இனி 1000 ஆண்டுகள் சோறு போட வேண்டும். நம்ம இடையில வந்தவங்க, இடையில நம்முடைய வேலை என்ன? அந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்தி அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் நல்ல மண்ணையும் மக்களையும் விட்டு செல்ல வேண்டும். நம்ம கடமை. ஆனா அதை காப்பாற்ற துப்பு கிடையாத ஒரு ஆட்சி. திமுக என்னைக்கு 67 ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆறும் செத்து கொண்டிருக்கிறது. என்னடா சொல்றான், ஆறு செத்து போகுதுன்னு சொல்றான். உண்மைதான். 67 திமுக ஆட்சி வந்த உடனே முதல்ல கை வச்சாங்க சென்னையில கூவம். இவங்க வருவதற்கு முன்பு சென்னையில கூவம் ஆத்துல அவ்வளோ மீன் ஓடிட்டு இருக்கு. அந்த கூவம் ஆத்துல இருக்கின்ற தண்ணியை வச்சுதான் கோவில்ல பூஜை பண்ணாங்க, தண்ணியை குடிச்சாங்க. இவங்க வந்தாங்க, கூவத்தை சாக்கடையா மாத்திட்டாங்க, கூவத்தை சாகடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் அடையாறு ஆறு, எவ்வளவு அழகான ஒரு ஆறு அடையாறு ஆறு, அந்த ஆத்த சாகடிச்சிட்டானுங்க. அதன் பிறகு தாமிரபரணி அதையும் செத்துட்டு இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருக்க நொய்யல் ஆறு, அது செத்தே போச்சு, ஊசல் ஆடிட்டு இருக்கு, ஐசியூல இருக்குது. அது இந்த டாக்டர் தான் காப்பாற்றணும் அந்த ஆத்த. அவ்வளோ மோசமான ஆறு. ஆனா பேர் தெரியுமா? நொய்யல். நொய்யல்னா நோயை தீர்க்கின்ற ஆறு நொய்யல். விளையங்கிரி மலையில அவ்வளோ மூலிகை செடி நடுவுல உருவாகின்ற ஆறு அது. என்னைக்கு கோயம்புத்தூர்ல வருதோ அப்புறம் திருப்பூர்ல போதோ சாக்கடையோ சாக்கடை. அதிக ஆத்த சாக்கடையா மாத்திட்டாங்க. ஏன் இங்க சேலத்துல சரபங்க ஆறு, ஏற்காடு மலையில இருந்து ஒரு சரபங்க ஆறு, சேலம் நடுவுல போய் பார்ப்பீங்களா ஒரு சாக்கடை ஒண்ணு, என்ன அது பேரு? திருமணி முத்தார். பேர் அழகான பேர், திருமணி முத்தார் சாக்கடை. இப்ப மழை பெஞ்சுக்குது, சாக்கடை ஆறாம் ஆறு, கொஞ்சம் 2 மாசம் ஆறாம் ஆறும். அது இப்படி திமுகல நம்ம ஆறுகளையும் காப்பாற்ற முடியல, ஆத்துல இருக்கிற மண்ணையும் நாசப்படுத்திட்டு இருக்காங்க, விவசாயத்தையும் அழிச்சிட்டாங்க, கல்வியும் அழிச்சிட்டாங்க, சாராயத்தை திறந்தாங்க பாரு. சாராயத்தை திறந்து நாசப்படுத்தி, அதாவது அண்ணா அவர்கள் மிக சிறந்த ஆட்சி, நேர்மையான ஆட்சி நடத்தினார். 2 ஆண்டு காலம் தான் நடத்தினார்.
67 இருந்து 69 வரைக்கும் அண்ணா 2 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தாரு. அவருடைய கொள்கை பிடிப்புல இருந்தார். மது ஒழிப்பு, மது விலக்கு என்ற கொள்கை பிடிப்புல இருந்தார். கலைஞர் வந்தாரு பாரு 69ல. என்னைக்கு வந்தாரோ கலைஞர், சாராய கடை திறந்தாரு பாரு. அன்னைக்கு 3 தலைமுறைகளை அன்னைக்கு நாசப்படுத்தினார் கலைஞர் அவர்கள். 3 தலைமுறைகள். ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு படி மேல, அவங்க அப்பா 3 தலைமுறைகளை சாராயம் கொடுத்து நாசப்படுத்திட்டாரு. இவரு 4 ஆண்டு காலத்துல 2 தலைமுறைகளை கஞ்சா, காக்கைன், ஹெராயின், அபின் போதை பொருட்களை நடமாட விட்டு இந்த தலைமுறைகளை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவிலேயே அதிக போதை மாத்திரைகள், போதை பொருட்கள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. வெக்கக்கேடு, வெக்கக்கேடு. தலைய குனியணும். அதெல்லாம் எங்க பார்த்தாலும் தெரு தெருவா போதை. அதுவும் போதைனா சாதாரண கஞ்சாலாம் சாதாரண போதை. அதை விட கொடூரமான போதைகள் என்ன? இந்த பவுடர், காக்கைன் பவுடர், ஹெராயின், காக்கைன், ஆம்பிட்டமின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட், இதெல்லாம் மோசமான போதை பொருட்கள். அமெரிக்காவில், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பாவில் என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் கிராமத்துல கிடைக்குது. காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன்னா இவர்கிட்ட தான் போலீஸ் இருக்கு. இவர்தான் காரணம், எல்லாத்துக்கும் காரணம். இதை தடுக்க துப்பில்லாத ஒரு ஆட்சி. எனக்கு பதட்டமா இருக்குயா. நான் ஒரு டாக்டர், ஒரு மருத்துவம், எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். பிள்ளைங்க எப்படி நிலையில இருக்கிறாங்க தெரியும். தப்பி தவறி நான் சொல்றது, தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள், குறிப்பாக பெண்கள் சிந்தித்து பாருங்க. தப்பி தவறி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் வந்தாருன்னா உங்க பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடணும். நான் இது ரொம்ப உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். அந்த அளவுக்கு மோசமா தமிழ்நாடு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். ஏன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. வருவாரு, காலையில 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பாரு. வந்தாருன்னா 10 மணிக்கு வருவாரு, ஆக்ஷன், கேமரா, டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 மணிக்கு கட் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுவார். அவருக்கு ஏதோ படிக்க கொடுப்பான், படிச்சுட்டு போயிடுவார். அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு தெரியாது. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடுவார். இப்படி இவ்வளோ ஒரு ஆட்சி, மோசமான ஆட்சி நான் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். எங்கேயுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. நடந்தது கிடையாது. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் பிள்ளை. ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? 4 வயசு குழந்தை அன்னைக்கு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரம்பாக்கன்னு ஒரு கிராமம், ஒரு 8 வயசு குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்குது. அதை ஒரு மனித மிருகம் ஒருத்தன் அந்த குழந்தைய கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான். 8 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை. அவனை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை, கேஸ் கூட ஃபைல் பண்ணல. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாகிகள் அங்க போய் தகராறு பண்ண பிறகுதான் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு அமைதியா இருக்கிறாங்க. அதன் பிறகு நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை போன் பண்ணி நீங்க போங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா போய் அங்க உட்காந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில உட்காந்துக்கிட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம், இங்கிருந்து நான் போக மாட்டேன்னு சொன்னாங்க. பிறகுதான் அப்புறம் 5 டீம் 7 டீம் போலீஸ் டீம் வச்சு 3 வாரத்துக்கு பிறகு அந்த அவனை பிடிச்சானுங்க. எங்க பிடிச்சானுன்னா ஆந்திராவில் பிடிச்சானுங்க. ஆந்திரா பார்டர்ல சூலூர்னு இருக்கு, சூலூர்பேட்டை இருக்கு. சூலூர்பேட்டையில ஆந்திரா பார்டர்ல அவன் அசாம்காரன் ஆந்திராவில் வேலை செய்யறான். அவன் சொல்றது, நான் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் வேலை செய்வேன், வெள்ளி சனி ஞாயிறு தமிழ்நாடுக்கு நான் போயிடுவேன், அங்க சாராயம் கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும், போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி எல்லாமே கிடைக்கும், அதுக்கு தான் நான் தமிழ்நாடுக்கு போவேன்னு ஒருத்தவன் சொல்றானா, துப்பு கெட்ட ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எல்லாம் எதுக்கியா ஆட்சி? எங்கிருந்தோ தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கு வரான்? குடிக்கிறதுக்கும் போதை மாத்திரை கஞ்சா பயன்படும் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தன் வர்றான்னா எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஆட்சி? எதுக்கு காவல்துறை? எதுக்கு? அதுக்கு உங்களுக்கு நிர்வாகம், காவல்துறையில் உங்களுக்கு நிர்வாகம் தெரியலன்னா வேற அமைச்சரை விட்டுட்டு போங்க. உங்களுக்கு நேரம் இல்லைன்னா வேற அமைச்சரை விட்டுட்டு போங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை. 8 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை. அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தா அந்த பெண்கள் எல்லாமே திமுக காரன் தான் பண்றது. 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் மனித மிருகமாயிடுறான். ஏன் கிடைக்குது? சர்வே பண்ணாங்க 2021 தமிழ்நாட்டில் 9 விழுக்காடு மாணவர்கள் போதை பயன்படுத்துகிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அது 15 விழுக்காடு மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். 15 விழுக்காடுனா 25 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு போதைக்கு அடிமையா இருக்கின்றார்கள். காரணம் யாரு?
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். மன்னிக்க முடியாத குற்றங்கள் இதெல்லாம், மன்னிக்கவே முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், மறுபடியும் தப்பி தவறி ஸ்டாலின் அவர்கள் வந்தாருன்னா அவ்வளவுதான். உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை மறந்துடுங்க. உங்க பெண் பிள்ளைகள் பாதுகாப்பெல்லாம் பார்த்துங்க. விட மாட்டானுங்க. கொள்ளையோ கொல்ல மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது. இதையெல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும். அதற்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம், தமிழ்நாட்டிலே 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு, இந்த இடஒதுக்கீட்டை கெடுப்பதற்கு, ரத்து செய்வதற்கு ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள் நம்முடைய எதிரிகள், சமூக நீதி எதிரிகள். இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும். அப்படி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 93, 94 முதலமைச்சர் அந்த நேரத்திலே தான் இந்த சட்டத்தை 9வது அட்டவணையிலே பாதுகாத்து அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வந்து, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து, இந்த தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு சட்டத்தை 9வது அட்டவணையிலே பாதுகாப்பாக கொடுத்தவர் ஜெயலலிதா அம்மையார் தான். இதை நாம மறக்கவே முடியாது. ஆனால் அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. என்னைக்கு வழக்கு வந்த உடனே முதல்ல நீதிபதி என்ன கேட்பாங்க தெரியுமா? டேட்டா இருக்கா? தமிழ்நாட்டில் 69% மக்கள் அங்கே எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இருக்கிறாங்களா? டேட்டா கொடு. இல்ல இவங்க கிட்ட 1931 டேட்டா வச்சுன்னா தூக்கி போட்டுடுவாங்க உச்ச நீதிமன்றத்தில். அப்ப இருக்கிற டேட்டா மெட்ராஸ் பிரசிடென்சியில டேட்டா எடுத்தது. அதன் பிறகுதான் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லாம் பிரிஞ்சிருச்சு. அப்போ டேட்டா இல்லைன்னா இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாகும். எல்லாம் வச்சிருக்கு, சட்டமும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது, நிதியும் இருக்குது. இந்தியாவில் 7 மாநிலத்தில் எடுத்துட்டாங்க. ஆனாலும் எடுக்க மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்ய சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்றாருன்னா இவர் எதுக்கியா முதலமைச்சரா இருக்கிறீங்க? நீங்க ஒரு பொய்ய சொல்றீங்க, சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பொய்ய சொல்றீங்க. இதனால் நிச்சயமாக தமிழக மக்கள் உங்களை நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள். அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். அதில் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டு, குறிப்பாக என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், என் தங்கைகள் எல்லாம் நீங்கள் முன்னுக்கு வாருங்கள், ஒரு புரட்சியை நடத்துங்கள். என் தம்பிகள்லாம் பத்தி சொல்லவே வேண்டாம். அவங்க சாதாரணமா தானா அவங்க ஒரு புரட்சி நடத்துவாங்க. எவ்வளோ புரட்சி நடந்திருக்கிறது, ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. சமீபத்திலே நேபாள் நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது, ஒரு புரட்சி நடந்தது. அவர்கள் செய்த விதம் தவறு, வன்முறையில் ஈடுபட்டார்கள், தவறு. ஆனால் செய்த நோக்கம் சரியான நோக்கம். ஏன்னால் அங்கு நேபாளிலே ஒரு ஊழல் ஆட்சி நடந்தது. அந்த ஊழல் ஆட்சி அகற்ற வேண்டும் என்று இந்த ஜெனரேஷன் Z இவங்க எல்லாமே சேர்ந்து போராட்டம் செய்து அங்கே ஆட்சியை அகற்றினார்கள். நீங்களும் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களும் நீங்கள் அமைதியான முறையிலே புரட்சி செய்து இந்த திமுக ஆட்சியை அகற்றுங்கள். இதேதான் பங்களாதேஷ் நாட்டிலே கடந்த ஆண்டு நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே நடந்தது, ஆட்சி மாற்றம் நடந்தது. இப்படியெல்லாம் நிச்சயமா உங்களால் முடியும். அமைதியான முறையிலே புரட்சியை செய்யுங்கள் என் தங்கைகளும் தம்பிகளும். ஏன்னா இவங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. இவங்களுக்கு என்னன்னு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, சமூக நீதினா என்னன்னு தெரியாது, விவசாயம்னா என்னன்னு தெரியாது, கல்வினா என்னன்னு தெரியாது, சுகாதாரம்னா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் சுற்றுச்சூழல் என்னன்னு எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்புவோம். அதற்கு நேரம் காலம் வந்துவிட்டது. இன்னைக்கு நீங்க முடிவு செய்ய வேண்டியது என்னன்னு, வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை செய்யுங்கள். அதுதான் முக்கியமான முடிவு. முதலில் யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. இந்த முடிவை நீங்கள் நிச்சயமாக இந்நேரம் எடுத்திருப்பீர்கள். எடுக்கவில்லை என்றால் இன்று எடுங்கள். திமுக வரக்கூடாதியா. அவங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள் வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது.